பாகிஸ்தானுடனான தாக்குதல் முடிவுக்கு வந்த நிலையில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அதில் பாதுகாப்பு படையினருக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தி ஆசிரியர் கலைமாறன். சார் வணக்கம், விவரங்கள் என்ன சார்? பிரதமர் மோடி முக்கியமான தருணங்கள் மட்டும்தான் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒரு நிறுத்தத்திற்கு வந்த நிலையில அவர் நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். சரியா 8 மணிக்கு அவருடைய உரை தொடங்கியது. இந்த உரையில அவர் எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல ஈடுபட்ட பாதுகாப்பு படையினருக்கு சல்யூட் அப்படிங்கிறது தான் முதலுடைய அவருடைய தொடக்கமாக இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர்ல நாடு என்னென்ன பண்ணிச்சு, இந்த நாட்டின் பாதுகாப்பு படை எப்படி இருந்தது, மத்திய அரசு என்னென்ன செயல்களை எடுத்தது, எதுக்காக இந்த ஆபரேஷன் சிந்தூரை மேற்கொண்டோம் அப்படிங்கறதுல அவர் விளக்கமா சொன்னாரு. எப்படி பகல்காம்ல தாக்குதல் நடந்தது நாட்டு மக்களை அதிர்ச்சியை உருவாக்கியது அப்படிங்கறத அவர் சொன்னாரு. கணவன்கள் மனைவிகளின் கண் முன்னால் கணவர்கள் கொல்லப்பட்டாங்க, மகள்களுக்கு முன்னாடி தந்தையர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் சொன்னாரு. இது மாதிரியான ஒரு பயங்கரவாத செயலை எடுத்துனா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறத இந்திய படைகளுக்கு நடத்துவதற்கான அந்த அதிகாரத்தை இந்திய அரசு வழங்கியது அப்படின்னாரு. அது பாதுகாப்பு படையினருக்கு முழுமையான சுதந்திரத்தை இந்திய அரசு வழங்கியது அப்படின்னாரு. இதுல ஈடுபட்ட எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னாரு. பாதுகாப்பு படைகள் பெற்ற இந்த வெற்றியை நாட்டின் மகளிருக்கு அர்ப்பணிப்பதாக அவர் சொன்னாரு. பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவருக்கு எதிராக படையினர் தக்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அவர் விரிவா சொன்னார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பிரதமர் மோடி தெளிவாக எடுத்து வைத்தார். இந்தியா இது போன்ற பதிலடியை கொடுக்கும் அப்படிங்கிறத பயங்கரவாதிகள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்தினார். எந்த அளவிற்கு இந்தியா தாக்குதலை தொடுத்தது அப்படிங்கறத சொன்னாரு. பயங்கரவாதிகளின் முகாம்கள், அவருடைய பயிற்சி பள்ளிகள் சொல்லி பல்வேறு இடங்கள் அழிக்கப்பட்டதையும் அவர் காட்டினார். பயங்கரவாதத்தின் தலைமையகத்தை தரைமட்டமாக்கி இருக்கிறோம் அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்தினார். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பகவல்பூர், முரிட்கே இதெல்லாமே பயங்கரவாதத்தின் பல்கலைக்கழகங்களாக செயல்படுகிறது அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்தினார். பயங்கரவாத செயல்களின் மூளையாக செயல்பட்டவர்கள் பாகிஸ்தான்ல சுதந்திரமா உலவினாங்க. ஆனா நாம நடத்தின அந்த ஒரே தாக்குதல்ல 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத அவர் தெளிவாக அறிவித்தார். அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு முதல் முறையாக இப்பதான் பிரதமர் பேசுகிறார். என்னென்ன நடந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் இப்பதான் அவர் சொன்னாரு. அந்த வகையில என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம், என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னார். நாம நடத்திய தாக்குதல்ல பயங்கரவாதிகள் 100க்கும் மேற்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. பயங்கரவாத செயல்களின் மூளையாக செயல்பட்ட பலர் இதுல பலியாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பாகிஸ்தான் அதற்கு மாறாக இந்தியா மீது தாக்கல் தொடுத்தது அப்படிங்கறதையும் அவர் தெளிவுபடுத்தினாரு. பாகிஸ்தான் நம்முடைய கோவில்கள், குருத்வாராக்கள், மசூதிகள் மீதும் தாக்குதல் நடத்த முயன்றது அப்படிங்கறத பிரதமர் தெளிவா சொன்னாரு. அதே நேரத்துல பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்கள், அவங்களுடைய ஏவுகணைகள் இது எல்லாத்தையுமே ஒரு சீட்டுக்கட்ட வீழ்த்துவதை போல இந்திய பாதுகாப்படை வீழ்த்தியது அப்படிங்கறத பிரதமர் தெளிவுபடுத்தினார். இந்த ட்ரோன்கள் எல்லாமே எல்லை தாண்டி வரவே இல்லை. இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி பாகிஸ்தானில் ட்ரோன்களை ஏவ முடியாத நிலைமை ஏற்பட்டது அப்படிங்கறத சொன்னாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு எந்த அளவிற்கு பலமாக இருக்கிறது, எப்படி வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா மிக நுட்பமாக பயன்படுத்துகிறது அப்படிங்கறதை அவர் தெளிவா விளக்கி சொன்னாரு. இந்தியா கொடுத்த ஒரே நேரத்தில் இந்தியா தாக்குதலை எதிர்கொண்டு அதை நம்ம மேல தாக்குதல் வராத அளவிற்கு இந்தியா தடுத்தது. அதே நேரத்தில் பதிலடியும் கொடுத்தது. இந்தியா ஏவிய ஏவுகணைகள் பாகிஸ்தான்ல பெரும் சேதத்தை உருவாக்கின அப்படிங்கறதை அவர் சொன்னாரு. இந்தியாவின் ஒரே நேரத்தில் இருவிதமான இந்த நடவடிக்கைகளை எடுத்ததா பாகிஸ்தான் கதறுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கறத சொன்னாரு. பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ, அதாவது இந்த படைகளுக்கான இயக்குநர்கள், படைகள் இயக்கத்திற்கான இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிஜிஎம்ஓ அவர் நமது படைகளை, நமது டிஜிஎம்ஓவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினார். அவர் கதறலை வெளியிட்டார் அப்படின்னு சொன்னாரு. பாகிஸ்தானுடைய கதறலை எடுத்து, பாகிஸ்தானுடைய கெஞ்சுதலை எடுத்துதான் இந்த தாக்குதலை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கறதை அவர் சொன்னாரு. தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலுமாக அது முடிவுக்கு வந்துவிடலை அப்படிங்கறத அவர் சொன்னாரு. நமது விமானப்படை, ராணுவம், கடற்படையினர், எல்லை பாதுகாப்பு படையினர் சொல்லி அனைத்து பாதுகாப்பு படையினரும் ஒருங்கிணைந்துதான் தாக்குதலில் ஈடுபட்டாங்க. இந்திய பாதுகாப்பு படையினர் ஒரு கணமும் அயர்ந்து விடாமல் பாதுகாப்பிலும் தாக்குதலிலும் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறாரு. பாகிஸ்தானின் கெஞ்சலுக்கு பிறகுதான் இந்த முடிவு நம்ம எடுத்திருக்கிறோமே தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கறத தெளிவாக பிரதமர் சொன்னாரு. உலக நாடுகளின் முன்னால் கண்ணீரோடும் நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டது அப்படிங்கறத அவர் எடுத்துக்காட்டினார். பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன, ஆனா முடிவுக்கு வந்துவிடவில்லை அப்படிங்கறத பிரதமர் உறுதியா அறிவிச்சாரு. அப்புறம் அது கெஞ்சி இருக்கிறது, பாகிஸ்தான் நம்ம கிட்ட கெஞ்சியது, அந்த கெஞ்சுதலை அடுத்துதான் நம்ம இதை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறத அவர் சொன்னாரு. இதே நேரத்தில் இன்னொன்னையும் அவர் சொன்னாரு. அணு ஆயுத மிரட்டல்களை கண்டு இனிமே பாரதம் ஒருபோதும் அஞ்சாது அப்படிங்கறத ஒரு அறிவிப்பாகவே வெளியிட்டாரு. அணு ஆயுதம் வச்சிருக்கோம், நாங்க அணு ஆயுதத்தால தாக்குவோம் அப்படிங்கறத காட்டி இந்தியாவை இனி மிரட்ட முடியாது
அப்படிங்கறத அவர் சொன்னாரு. பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கை உலகத்திற்கே ஆபத்தானது, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, அது உலகத்திற்கே ஆபத்தானது அப்படிங்கறத சொன்னாரு. இனி இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்த முயன்றால் அது இந்தியாவின் பதிலடி உக்கிரமா இருக்கும் அப்படிங்கறத சொன்னாரு. இதே நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் அது போராகவே கருதப்படும். போருக்கு எப்படி பதிலடி கொடுப்போமோ அதைத்தான் நம்ம கொடுப்போம் அப்படிங்கறத அவர் சொன்னாரு. நவயுக போர் முறைகளை இந்தியா கையில் எடுத்து இந்த முறை பதிலடி கொடுத்தது அவர் தெளிவா சொன்னாரு. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களால் இந்தியா இந்த தாக்குதலை தொடுத்தது அப்படிங்கறதை அவர் தெளிவுபடுத்தினாரு. இந்த நவயுக போர் முறை, அதாவது இந்த நியூ ஜெனரேஷன் போர் முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த போர் முறைகள்ல இந்தியாவின் வலிமை என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப சின்னதா எடுத்து காட்டியிருக்கோம் அப்படிங்கறதையும் பிரதமர் தெரிவித்தாரு. பயங்கரவாதத்தை இனி இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது அப்படிங்கறத சொன்னாரு. இதே நேரத்துல இது போருக்கான யுகம் அல்ல, இது போருக்கான காலம் இல்ல, பயங்கரவாதத்திற்கான காலம் அல்ல அப்படிங்கறதையும் பிரதமர் தெளிவா சொன்னார். அவருடைய மெசேஜ் ரொம்ப தெளிவா இருந்தது. இது போருக்கான யுகம் அல்ல, போர் புரிவதால் எந்த பிரச்சனையும் தீர்ந்துராது, பயங்கரவாதத்தாலும் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது அப்படின்னாரு. ஆனால் பாகிஸ்தான் அரசும் பாதுகாப்படையினரும் பயங்கரவாதிகளை உருவாக்குறாங்க அப்படின்னாரு. இனி இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு பயங்கரவாத செயல் ஏற்பட்டாலும் அது போராகவே கருதப்படும் அப்படிங்கறதை அவர் தெளிவுபடுத்தினாரு. ரத்தமும் தண்ணீரும் ஒரே நேரத்தில் பாய்ந்து செல்ல இயலாது அப்படின்னு சொன்ன பிரதமர் மோடி தீவிரவாதமும் அமைதி பேச்சுவார்த்தையும் ஒரு சேர நடத்த முடியாது அப்படின்னாரு. நீங்க பயங்கரவாதத்தை கைவிட்டால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படின்னாரு. அமைதியே மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படின்னாரு. இதே நேரத்தில் அவர் இன்னொன்னையும் சொன்னார். பாகிஸ்தானுடன் இனிமேல் பேச்சுவார்த்தை இருந்தால் அது பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே நடைபெறும் அப்படிங்கறது திட்டவட்டமா அறிவிச்சிருக்காரு. இந்த பேச்சுல பிரதமருடைய அந்த பெரிய பேச்சுல உரையில என்ன சுருக்கமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு முக்கியமான பாயிண்ட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்களை என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமா நடந்திருக்குது, அதுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இந்த ஆபரேஷன் சிந்தூருங்கிறது தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கிறத தவிர முடிவுக்கு வந்துடல, எந்த நேரத்தில் நாங்க மீண்டும் தாக்குவோம் இல்ல மீண்டும் தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை சொன்னாரு. இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு பயங்கரவாத செயலும் இனி போராக கருதப்படும் அப்படின்னாரு. அப்புறம் இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை காட்டி இனி மிரட்ட முடியாது அப்படின்னாரு. நவயுக போர் முறையில இந்தியா கைதேர்ந்து இருக்கிறது, அதனுடைய எடுத்துக்காட்டாக தான் இந்த வார் நடந்திருக்குது, இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது அப்படிங்கறத சொன்னாரு. இனிமேல் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை அப்படின்னா அது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டும் அல்லது பயங்கரவாத ஒழிப்பு, இந்த ரெண்டு சம்பந்தமா மட்டும்தான் பாகிஸ்தானோட பேசுவோம், வேற எந்த பேச்சுவார்த்தையும் பாகிஸ்தானோட இல்லை அப்படிங்கறதையும் பிரதமர் தெளிவுபடுத்திருக்காரு. இந்த உரை நாட்டு மக்களுக்காக ஆற்றிய இந்த உரையில இந்தியாவின் அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கும், இந்தியா என்ன செஞ்சது, அடுத்து என்ன செய்யும் அப்படிங்கறதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.